துலா ராசி. இந்த துலா ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இந்த துலா ராசி நேயர்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மேலுமே இந்த துலா ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எப்படி இருக்க போகிறது? அப்படிங்கிறத பத்தின முழுமையான தகவலையும் பார்க்க போறோம். இந்த துலாம் அப்படின்னாலே நம்ம ஒரு நீதிக்கோள். அதாவது இந்த துலா ராசிக்காரரை பொறுத்தவரைக்குமே நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா அந்த துலா ராசி சொல்லலாம். இந்த துலா ராசிக்காரர் அதாவது ஒரு யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா அதை சமரசம் செய்வதில் கெட்டிக்காரனே சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பாருங்கள் சின்னமே இந்த துலா ராசிக்காருக்கு நீதிக்கல் தாங்க. அதாவது துலா ராசியை பொறுத்த வரைக்குமே சித்திரை 3-4 பாதம் முதல் சுவாதி விசாகம் 1-2-3 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். அதாவது இவங்க பார்த்திங்களா சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய பொதுவான பலன்கள், சிறப்பம்சங்கள் இது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கலை, அழகு, கலை நயமிக்க விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு துலாக்கோல் போன்ற சமநிலை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலை இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்க சுயமாக தொழில் தொடங்குவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே காண்பாங்க. அரசு தொடர்பான வேலைகளில் சாதகமான பலன்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பான கட்டளையிடக்கூடிய பதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இழந்த சொத்துக்கள் அல்லது இழந்த வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு மீண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. தடைகள் அனைத்துமே நீங்கி பணவரவு சீராக இருக்கும். குறிப்பாகவே இந்த 2026 போன்ற வருடங்களில் சிறப்பான பலன்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய அமைப்புமே இருக்குது. குழந்தைகளாலேயுமே மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அதாவது கூட்டு தொழில் நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் முக்கியமாக கூட்டு தொழில் செய்யவே கூடாது. அதை தவிர்ப்பது தான் உங்களுடைய ராசிப்படி நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். மற்றவங்களோட பேசும்போதுமே ரொம்ப பொறுமையாக நீங்கள் கடைபிடித்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு பலவீனமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த துலா ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த துலா ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பிரச்சனைகள் என்ன, மேலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அம்சங்கள் என்ன, இதையெல்லாம் பார்த்தினா முழுமையான தகவலையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். துலா ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் முன்னேற இவங்க என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி என்னென்ன விஷயங்களில் இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே ராசியாக இருந்தால் ஒரு 50% பொருந்தும், லக்கணமாக இருந்தால் 100% பொருந்தும். துலா ராசி துலா லக்கணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பிறப்பிற்கு முன்பு தந்தை பரம்பரையில் குலதெய்வத்தை வணங்குவது விட்டு போயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது தந்தை குலதெய்வத்தை சரியாக வணங்கியிருக்க மாட்டாங்க, அல்லது இவங்க குலதெய்வம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு கடவுளை வணங்கி கொண்டு இருப்பாங்க. இது உண்மையான குலதெய்வமாக இருக்காது. இல்லை அப்படின்னா சமீப காலத்தில் தான் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். துலா ராசி துலா லக்கணக்காரருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பிறப்பதற்கு முன்னாடி தந்தை பரம்பரையில் குலதெய்வத்தை வணங்குவது விட்டு போயிருக்கிறது தான். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, குலதெய்வம் ஆசீர்வாதம் விட்டு போனால் அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரும் அப்படின்னா, உறவுகள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலமாகவும் எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு கிடைக்காது, எந்த ஒரு ஆதாயமே இருக்காது, எந்த ஒரு பயனுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எல்லா உறவினர்களும் சொந்தக்காரர்களும் இருந்தோம் இவங்களுக்கு அவங்க மூலமாக எந்த பலனுமே இருக்காது. உங்களோட சொந்த முயற்சியால் தான் நீங்கள் முன்னேற மாதிரி இருக்கும். அதாவது உறவினர்களாலும் சொந்தங்களாலும் வரக்கூடிய அனுதாபம், அனுசரிப்பு, உபாசனைகள், உதவிகள் இவங்களுக்கு கிடைக்காது. உறவினர்களும் சரி சொந்தக்காரர்களுக்கும் இருப்பதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் போல் உங்களுக்கு மனநிலை இருக்கும். இவங்க அதே அப்போது இந்த துலா லக்கணக்காரர்கள் உண்மையான குலதெய்வத்தை முதல்ல தேடி கண்டுபிடிச்சி அதை வணங்குங்க. மேலுமே குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போக முடியும். மற்ற எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறதை காட்டிலும் குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய அற்புதமான உங்களுடைய பாதையை உங்களுக்கு வகுக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் தான் கண்டிப்பாக வகுக்கும். அதனால் நீங்கள் முதல்ல குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிங்க. அடுத்ததாக பார்த்தோமா, நீங்கள் சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்குது. பாவ விமோசனங்கள் பெற்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. அதே நேரத்தில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும்.
அதே நேரத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களால என்றைக்குமே சும்மா இருக்கவே முடியாது. எதையாவது ஒன்று போட்டு மனசில் யோசித்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களோட மூளை என்றைக்குமே நிலையாகவே இருக்காது. எதையாவது ஒன்று சிந்திச்சு கொண்டு தான் இருக்கும். ஒரு மனக்குழப்பத்திலேயே இவங்க இருப்பாங்க. நிலையான மனமே இவங்களுக்கு கிடையாது. மன ஓட்டங்களும் எண்ண ஓட்டங்களும் என்றுமே இவங்களோட மனதில் அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கும். பொதுவாகவே இந்த துலா ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்றைக்குமே ஒரு தெளிவான முடிவை எடுக்க மாட்டாங்க. இவங்களும் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களையும் அந்த முடிவை எடுக்க விட மாட்டாங்க. துலா லக்கணக்காரர்கள் இது சார்ந்த குணங்களை மாற்றிக்கொள்ள வேணும். ஒரு தெளிவான முடிவையும் ஒரு நிலையான மனநிலையையும் நிலையான சிந்தனைகளையும் தேவையில்லாத எண்ண ஓட்டங்களையும் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் இவங்க விட்டு விடுறது ரொம்ப இவங்க வாழ்நாளில் முழுவதுமே மனப்போராட்டம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கா, நாங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்துதா, எந்த அளவுக்கு பொருந்துது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்குமே ஆணாக இருந்தால் இவங்களுக்கு மனைவி மற்றும் மனைவியோட குடும்ப உறவினர்கள் மூலமாக எந்த பயனும் இருக்காது, எந்த ஆதாயமுமே இருக்காது, எந்த உதவியுமே உங்களுக்கு கிடைக்காது. இவங்க மனைவியிடமும் மனைவியின் குடும்ப உறவினரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளக்கூடாது. மீறி வைத்து கொண்டீங்க அப்படின்னா இவங்க நினைப்பது அவங்ககிட்ட இருந்து வரவே வராது. இதன் மூலமாகவோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, விவாகரத்து இது சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து வாழாதீங்க இந்த துலா ராசிக்காரை பொறுத்த வரைக்கும். இதே துலா லக்கணத்தில் பிறந்தவங்கள பெண்ணாக இருந்தீங்களா இவங்களுக்கு கணவன் மற்றும் கணவனோட குடும்ப உறவினர்கள் மூலமாக எந்த பயனும் இருக்காது, எந்த ஆதாயமே கிடைக்காது, எந்த உதவியுமே இருக்காது. இவங்க கணவனிடமும் கணவனோட குடும்ப உறவினரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது. மீறி வைத்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் நினைப்பது அவங்ககிட்ட இருந்து வராது. இதன் மூலமாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே துலா லக்கணக்காரர்கள் என்றைக்குமே தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சார்ந்து எந்த ஒரு தவறான செயலையும் ஒரு தவறையும் செய்யவே கூடாது. அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு தவறான வழியில் சம்பாதிக்க வேணும் அப்படின்னு நினச்சா அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையில் தான் போய் முடியும். அடுத்தவங்களோட வருமானத்தையோ தொழிலையோ ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா அதனை இவங்க நிராகரித்து விட வேணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மீறி பணத்தின் மீது ஆசைப்பட்டு நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் தர்ம சங்கடங்களையும் ஏமாற்றங்களையும் கண்டிப்பாக இந்த துளாராசி அன்பர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த துலா லக்கணக்காரர்கள் வருமானம் சார்ந்த விஷயத்தையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வாழ்க்கையில் இவங்க சந்திச்சே தீர வேணும். மேலும் இவங்க என்றைக்குமே தங்களுடைய தந்தையை பற்றியும் தந்தை வழி சொத்தை பற்றியும் உயர் கல்வி சார்ந்த விஷயங்களை பற்றியும் தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் வெளிநாட்டு உலகத்தில் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த அனைத்து விஷயங்கள்லையும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் காரிய தடைகள் செய்யப்படாமல் போவது இது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்கிறத ஸ்கிப் பண்ணுங்கள். அதாவது இவங்க வெளிநாடு செல்கிறேன், வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆக போகிறேன், வெளிநாட்டில் போயிட்டு புதியதாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறேன், உத்தியோகத்திற்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள்லாம் சொல்லவே கூடாது. இது அனைத்துமே தடைபட்டு போய்விடும் அல்லது அந்த காரியம் கெட்டிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த துலா ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே தொழில் செஞ்சாங்க அப்படின்னா தொழிலில் நிலையான வருமானம் என்றைக்குமே இவங்களுக்கு இருக்காது. ஒரு 3 மாதம் வருமானம் ஒரு 3 மாதம் வரும், ஆனால் ஒரு 3 மாதத்தில் வராது. இது இவங்களை போட்டு முழுவதுமாக குழப்பம். என்றைக்குமே இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நிலையான வருமானம் இருக்காது. ஆனால் இவங்க தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து திறமைகளும் ஞானமும் இவங்களுக்கு ரொம்ப அதிகனே சொல்லலாம். இந்த தொழில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து இவங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னா இவங்களோட ஜாதகத்திற்கு தகுந்தபடி தான் சரியான தொழில் செஞ்சாங்க மட்டும்தான் தொழிலில் நிலையான ஒரு வருமானம் ஒரு நிலையான ஒரு தொழிலில் இவங்க இருப்பாங்க. இவங்க என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதே மாதிரி ட்ரேடிங் இது சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடாது. அப்படி மீறி முதலீடு செஞ்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே மருத்துவம் சார்ந்தும் மருத்துவ செலவுகள் சார்ந்தும் கடன் பிரச்சனைகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் சார்ந்து வலுக்கட்டாயமாக கடன் வாங்கிய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும்.
மருத்துவம் சார்ந்த விஷயத்திற்கு கடன் இவங்க வாங்கி விட்டாங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்த இவங்களால் முடியாது. அதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த துலா ராசிக்காரர் யார்ட்டையாவது பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அது திரும்ப கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக. ஸோ அதனால் இந்த துலா ராசிக்காரர் கொடுக்கறத விட அவங்களுடைய மனைவியோ அவங்களுடைய மகனோ கொடுக்கறது ரொம்ப நல்லது. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் பற்றின பார்க்க போகிறோம். புத்தி கௌர்மையோடு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாரு. ஸோ பொருளாதார நிலை சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் சத்ரு ஜெயம் ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வலிமையானது உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழில் போட்டியாளர்களை நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே புறமுதுகு காட்டி ஓட வைக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். சில பேர் தற்போது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை பிடிக்காமல் நீங்கள் புதிய வேலை தேடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும். எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவீங்க. சில பேர் தொழிலுக்காக தூரதேச பயணம் போகலாம். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். பறவைகளுக்கும் நீங்கள் தானியம் கொடுக்கலாம். அதே மாதிரி தண்ணீரும் கொடுக்குறது உங்களுடைய ராசிப்படி வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன நீங்கள் உதவிகள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் துலா ராசியில் என்ன லக்கணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த துலா ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சுக்கிர பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பல ஜென்ம பாவங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இந்த சித்ரா பௌர்ணமியானது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.